Hi, I'll welcome back to our session. IBBS PO சீரீஸில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். 20 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியாச்சு, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது வந்து அடுத்த செட், ஓகேவா? ஸோ பாருங்கள், இன் பேங்கிங் டேட்டா சென்டர்ஸ் RAID டெக்னாலஜி இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார். ஸோ RAID டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? RAID டெக்னாலஜியோட ஃபுல் ஃபார்மே என்ன அப்படின்னா ரிடண்டன்சி தான். அப்போது அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? டேட்டா ரிடண்டன்சி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ்க்காக, ஓகேவா? ஸோ RAID டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்ட் டிஸ்க். இது என்ன பண்ணுன்னா, இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி டேட்டாஸை வந்து என்ன செஞ்சுக்கும், நிறைய இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். எதுக்காகனா பேக்கப்பை என்ஷூர் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நான் திருப்பி எடுத்துக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டர் அக்சஸ்க்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த RAID டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் IPv6 அட்ரஸ் லென்த்ஸ். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டான ஒரு கொஸ்டின், ஓகேவா? என்ன லென்த்? IPv6 அட்ரஸ் லென்த் வந்து என்ன அப்படின்னா 128 பிட், ஓகேவா? IPv4 என்ன பண்ணும் அப்படின்னா 32 பிட் அட்ரஸை வந்து யூஸ் பண்ணும். IPv6 வந்து 128 பிட் அட்ரஸை வந்து யூஸ் பண்ணும். எதுக்காக அப்படின்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் யூனிக் அட்ரஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு IPv4 அப்படின்னா அது எனக்கு 32 பிட், IPv6 அப்படின்னா எனக்கு 128 பிட். எதுக்காக? ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக, யூனிக் அட்ரஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக, சப்போர்ட் பண்ணுறதுக்காக. In cybersecurity, which attack is specifically aimed at overwhelming server with traffic? ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் DDoS அட்டாக், ஓகேவா? DDoS அட்டாக். DDoS அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேக் ரெக்வெஸ்ட் வந்து அதிகமாக சர்வர்ஸில் வர்றப்போ அதில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்வரை அன்அவைலபிளாக ஆகிடும். அதுதான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸே பண்ண முடியாதுன்னு சொல்லி டினை பண்ணுறது. ஒய்? பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபேக் ரெக்வெஸ்ட் ஒரே சர்வரில் வந்து ஃப்ளட் அவுட் ஆகுறப்போ. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்புட் டிவைஸ்? இன்புட் டிவைஸ் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீபோர்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் இன்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ அது இன்புட் டிவைஸ் தான். ஸ்கேனரில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்க, அது டாக்குமெண்ட்டை எனக்கு ரீட் பண்ணும். சரிங்களா? ரீட் பண்ணி இன்ஃபர்மேஷனை யாருக்கு கொடுக்கும்? கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். அப்போ இது கம்ப்யூட்டருக்கு உள்ளே போகிறதுனால இது வந்து எனக்கு என்னது? இன்புட் டிவைஸ். மைக்ரோஃபோன் அப்படிங்கிறப்போ மைக்ரோஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இன்புட் டிவைஸ் தான். எதனால அப்படின்னா அதுவும் எனக்கு எங்கே தான் இருக்குன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இன்புட்டை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அகெயின் மானிட்டர் அப்படிங்கிறப்போ இது எனக்கு என்னது அப்படின்னா ஸ்க்ரீனில் எனக்கு என்ன ஆகும்? டிஸ்பிளே ஆகுமா? எதுலேருந்து டிஸ்பிளே ஆகும்? கம்ப்யூட்டர்லேருந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆகுமா? அப்போ இது எனக்கு அவுட்புட் டிவைஸ். சரிங்களா? புரிஞ்சுச்சா? இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் த சர்வீஸ் மாடல் SaaS refers to. இந்த சாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், ஓகேவா? சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இது வந்து டிஃபால்ட்டான கொஸ்டின், நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்? மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த SaaS வந்து எதெல்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் லைக் Gmail, ஆஃபீஸ், MS இதெல்லாமே யூஸ் பண்ணுறது. சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் க்ளவுடில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் SaaS அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேரை நமக்கு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணும். In MS PowerPoint, which feature allows automatic movement of text images in a slide? அதாவது பவர் பாயிண்டில் ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் இமேஜஸ் எல்லாமே மூவ் ஆகும் இல்லையா? அந்த ஃபீச்சர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் அனிமேஷன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ PPTயில் அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஃபீச்சருக்கு நேம் எனக்கு அனிமேஷன். இப்போ பாருங்கள், அந்த ஸ்லைடுக்குள்ளே நான் மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னா அது எனக்கு அனிமேஷன். அதே இது எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரான்சிஷன். ஓவராலாக நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்லைட் மாஸ்டர். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா விச் ஷார்ட்கட் கீ இஸ் யூஸ்டு ஃபார் undo இன் மோஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ undo இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் Ctrl+Z, ஓகேவா? Ctrl+Z அப்படின்னா எனக்கு undo. Ctrl+Y வந்து எனக்கு ரீடு, திருப்பி பண்ணுறது. சரிங்களா? C வந்து எனக்கு காப்பி, X வந்து எனக்கு கட் பண்ணுறது. சரிங்களா? Which of the following best describes blockchain in banking? பேங்கிங்கில் பிளாக்செயின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேங்கிங்கை பொறுத்தவரை பிளாக்செயின் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் டெக்னாலஜி என்ஷூரிங் இம்யூட்டபிலிட்டி. சரிங்களா?
ஏன் அப்படின்னா பிளாக் செயின் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லெட்ஜர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண ப்ரூஃப் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ரொம்ப செக்யூர்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதில் அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸில், கேஒய்சி ஸ்டோரேஜில் அண்ட் பேங்கிங் சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ராட்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு இந்த பிளாக் செயின் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இஸ் அ டைப் ஆஃப். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன் அட்டாக். ஓகேவா, இட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன் அட்டாக். இப்போது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எஸ்கியூஎல் கோடு மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் ஃபீல்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இன்செர்ட் பண்ணக்கூடிய குவரிஸ் எல்லாத்தையுமே எனக்கு மேனிப்புலேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் என்ன அப்படின்னா இட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன் அட்டாக். Which of the following file extensions belongs to compressed files? ஸோ compressed files அப்படின்னா இது எனக்கு zip file தான். ஓகேவா, இப்போது zip file, rar இதெல்லாமே எனக்கு compressed files. doc வந்து எனக்கு என்ன அப்படின்னா வேர்டு ஃபைல். pptx வந்து எனக்கு பவர் பாயிண்ட் ஃபைல் அண்ட் exe வந்து பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். சரிங்களா, ஸோ ஷார்ட் ரிவிஷன் பார்த்துடலாமா? RAID டெக்னாலஜி எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஸோ RAID அப்படின்னா எனக்கு ரிடெண்டன்ட் தான். அப்போது டேட்டா ரிடெண்டன்சி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். சரிங்களா, IPv6 அட்ரஸோட லென்த் கேட்டிருக்காங்க, தட் இஸ் 128 பிட். அதே இது IPv4 அப்படின்னா தட் இஸ் 32 பிட். ஓகேவா, அதெல்லாம் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இன் சைபர் செக்யூரிட்டி விச் அட்டாக் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி எய்ம்ட் அட் ஓவர்வெல்மிங் சர்வர் வித் டிராஃபிக் அப்படின்னா DDoS அட்டாக். சரிங்களா, இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓவர்வெல்மிங் அப்படின்னு சொல்லி வருதா, அதனால சர்வரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஃபேக் ரெக்வெஸ்ட்டை வந்து ஃப்ளட் அவுட் பண்ணிடும். அடுத்து பாருங்கள், இன்புட் டிவைஸ் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீபோர்ட், ஸ்கேனர், மானிட்டர் எல்லாமே எனக்கு இன்புட் டிவைஸ். மைக்ரோஃபோன் எல்லாமே எனக்கு இன்புட் டிவைஸ். மானிட்டர் மட்டும்தான் எனக்கு அவுட்புட் டிவைஸ். SaaS அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தட் இஸ் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ஜிமெயில் அண்ட் ஆஃபீஸ் இதெல்லாமே எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மோடில் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டெலிவர் பண்ணும். இன் MS PowerPoint விச் ஃபீச்சர் அலோஸ் ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இமேஜஸ். அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இல்லை மூவ்மெண்ட் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னா தட் இஸ் அனிமேஷன். அதே இது எனக்கு எஃபெக்ட்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு டிரான்சிஷன். ஓவரால் டிசைன் அப்படின்னா அது எனக்கு ஸ்லைடு மாஸ்டர். ஸோ அண்டூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா Control Z. சரிங்களா, அதே Control C இஸ் ஃபார் காப்பி, Control X is for cut, Control V is for paste. சரிங்களா, அதெல்லாம் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். Z is for undo and Y is for redo. சரிங்களா, பிளாக் செயின் டெக்னாலஜி பேங்கிங்கில் டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி என்ஷூர் இம்யூட்டபிலிட்டி தான் என்ன அப்படின்னா பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின் எதுக்காக பேங்கிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த பேமெண்ட் ப்ராசஸ், KYC, ஃப்ராட் டிடெக்ஷன் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, SQL இன்ஜெக்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன் அட்டாக். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ் அப்படின்னா .zip எனக்கு, .doc அப்படிங்கிறப்ப எனக்கு டாக்குமெண்ட், வேர்டு டாக்குமெண்ட், PPTX அப்படிங்கிறப்ப எனக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், .exe அப்படிங்கிறது எனக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகேவா, hope this session is useful and thank you for watching.